நண்பா, அவசரப்படாதே. இப்போதே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன் மனக்கண்ணில் இந்த உலகத்தின் 2 முகங்களை பார். ஒரு பக்கம் ஒரு மனிதன் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மாடாக உழைக்கிறான். உடம்பு வலிக்கிறது, வியர்வை கொட்டுகிறது. தன் குடும்பத்தை நிமிர்ந்து பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடுகிறான். ஆனால் மாத இறுதியில் அவன் கையில் எஞ்சுவது என்னவோ வெறும் மிச்ச சொச்சங்களும் கண்ணீரும் தான். மறுபக்கம் பார், அங்கே ஒருவன் இருக்கிறான். அவன் இவனைப் போல வியர்வை சிந்தி உழைப்பதில்லை. கோட் சூட் அணிகிறான், சொகுசு காரில் வலம் வருகிறான். கொடுமை என்னவென்றால், அவன் படுத்து தூங்கும்போது கூட அவன் வங்கி கணக்கில் பணம் கோடிகளில் வந்து விழுகிறது. ஏன் இந்த அநீதி? கடவுள் என்ன கல்நெஞ்சக்காரரா? ஒருவருக்கு மட்டும் அள்ளி கொடுத்துவிட்டு உன்னை போன்ற உழைப்பாளிகளுக்கு மட்டும் கிள்ளி கொடுக்கிறாரா? அல்லது அந்த பணக்காரர்களிடம் மட்டும் ஏதாவது ரகசிய மந்திரம் இருக்கிறதா? இல்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த மகா சாணக்கியர். வறுமை என்பது ஒரு சாபம் அல்ல. அது தவறான பழக்கங்களால் நீயே கட்டிக்கொண்ட ஒரு சிறைச்சாலை. இருப்பதற்கு உன் பெற்றோரோ அரசாங்கமோ உன் முதலாளியோ காரணமில்லை. உன் ஆழ்மனதில் ஊறிப்போயிருக்கும் சில ஏழ்மை பழக்கங்கள்தான் காரணம். இன்று அந்த சிறைச்சாலையை உடைத்து உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக மாற்றக்கூடிய சாணக்கியரின் 5 ரகசியங்களை உனக்கு தரப்போகிறேன். ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் வைரக்கற்கள். கவனமாக கேள். ரகசியம் 1. காலத்தை விற்பவன் அடிமை, வாங்குபவனே அரசன். சாதாரணமாக நாம் வேலைக்கு செல்லும்போது என்ன செய்கிறோம்? என் 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு ரூபாய் கொடு என்று கேட்கிறோம். அதாவது உன் வாழ்நாளின் ஒரு பகுதியை பணத்திற்காக விற்கிறாய். சாணக்கியர் முகத்தில் அரைந்தார் போல சொல்கிறார், நேரத்தை விற்பவன் ஒருபோதும் முதலாளியாக முடியாது. நேரத்தை வாங்குபவனே சாம்ராஜ்யங்களை ஆள முடியும். நன்றாக புரிந்துகொள். உன்னிடம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அதே 24 மணி நேரம்தான் எலான் மஸ்கிற்கும் அம்பானிக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு மட்டும் என்ன கடவுள் 48 மணி நேரம் கொடுத்தாரா? இல்லை. அவர்கள் நேரத்தை பெருக்குகிறார்கள். எப்படி? பணக்காரன் தன்னிடம் 100 பேரை வேலைக்கு அமர்த்துகிறான். இப்போது அவனுக்கு ஒரு நாளைக்கு 800 மணி நேர உழைப்பு கிடைக்கிறது. அவன் தூங்கினாலும் அவனது சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் காலத்தை விலைக்கு வாங்கும் வித்தை. பலர் நினைப்பார்கள், என்னால் எப்படி ஆட்களை வேலைக்கு வைக்க முடியும், என்னிடமே பணம் இல்லையே என்று. இதுதான் உன் முதல் தவறு. உன்னை முன்னேற்றாத எந்த வேலையிலும் உன் நேரத்தை செலவிடுவது தற்கொலைக்கு சமம். உதாரணமாக, ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டிய நேரத்தில் வீட்டில் ஒரு பழுதான மின்விசிறியை நீங்களே சரி செய்ய உட்கார்ந்தால் நீங்கள் மிச்சப்படுத்துவது என்னவோ 200 ரூபாய்தான். ஆனால் நீங்கள் இழப்பது 2 லட்சம் ரூபாய்க்கான வாய்ப்பு. பணக்காரர்கள் எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி சிந்திப்பார்கள். ஏழ்மை மனநிலை கொண்டவர்கள் பணத்தை சேமிக்க நேரத்தை செலவிடுவார்கள். பணக்கார மனநிலை கொண்டவர்கள் நேரத்தை சேமிக்க பணத்தை செலவிடுவார்கள். இந்த ஒரு சிந்தனை மாற்றம்தான் உன் தலையெழுத்தை மாற்றும். ரகசியம் 2. காய்ந்த கரும்பும் எறும்புகளும் நட்பு வட்டம். பணக்காரர்கள் ஏன் சாமானியர்களுடன் அதிகம் பழகுவதில்லை? அது தலைக்கணமல்ல, அது தற்காப்பு. அவர்கள் தங்கள் சிந்தனை மாசுபட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நீ கோடீஸ்வரராக விரும்பினால் நீ செல்ல வேண்டிய இடம் ஏழைகளின் கூடாரம் அல்ல. உன்னை விட புத்திசாலிகள் இருக்கும் இடத்தை தேடி செல். அங்கே நீ முட்டாளாக தெரிந்தாலும் பரவாயில்லை. அங்கே கிடைக்கும் அவமானம்தான் உன் வளர்ச்சிக்கான உரம். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், அரசனே, உனக்கு தெரியாத விஷயங்களை கற்றுத்தரும் ஒருவன் உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவனை குருவாக ஏற்றுக்கொள். உனக்கு தெரிந்ததையே பேசும் மேதையை விட புதிய பாதையை காட்டும் ஒரு அறிவிலி மேலானவன். உன் மொபைலை எடுத்துப் பார். உன் நண்பர்கள் யார்? உங்களை பாராட்டுபவர்களா? புகழ்ச்சி ஒரு போதை மருந்து. அது உன்னை இருக்கும் இடத்திலேயே அழித்துவிடும். விமர்சனமும் போட்டியும் தான் உன்னை ஓட வைக்கும். பணக்காரர்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவை வைத்திருப்பார்கள்.
அங்கே சினிமா செய்தியோ அரசியலோ பேச மாட்டார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் உலகம் எங்கே போகிறது, எங்கே முதலீடு செய்யலாம் என்று பேசுவார்கள். ஒரு ஏழை சிறுவன் சாணக்கியரிடம், என் நண்பர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்றான். சாணக்கியர் ஒரு கரும்பை காட்டி சொன்னார். இந்த கரும்பு இனிப்பாக இருக்கிறது என்று எறும்புகள் மொய்க்கின்றன. ஆனால் கரும்பு காய்ந்து போனால் எறும்புகள் ஓடிவிடும். நீ வெற்றியடையும் வரை இந்த கசப்பான நண்பர்களை காய்ந்து போன கரும்பாக நினைத்து விலக்கிவை. நீ ஜெயித்த பிறகு உன் வெற்றி என்ற இனிப்புக்காக புதிய எறும்புகள் தேடி வரும். இதுதான் உலக நீதி. நீ முன்னேறும்போது உன்னை இழுத்து பிடிப்பவர்கள் உன் பழைய நண்பர்கள்தான். ஏனென்றால் நீ ஜெயித்துவிட்டால் அவர்கள் தோல்வி அப்பட்டமாக தெரிந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்கு. நண்டுகுணம் கொண்ட இவர்களிடமிருந்து விலகியிரு. உன் இலக்கை சிறுமைப்படுத்தும் நபர்களை வெட்டி எறி. ரகசியம் 3. கண்ணுக்கு தெரியாத முதலீடு. அறிவு. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தின்படி அறிவு இல்லாதவனிடம் இருக்கும் செல்வம் ஒரு குருடனிடம் இருக்கும் விளக்குக்கு சமம். உன்னிடம் கோடிகளில் பணம் இருந்தாலும் அதை நிர்வகிக்கும் அறிவு இல்லை என்றால் அந்த பணம் உன்னை விட்டு போவது உறுதி. ஆனால் அறிவு இருந்தால் நீ இழந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்ட முடியும். பணக்காரர்கள் யாரிடமும் சொல்லாத ரகசியம். அவர்கள் சம்பாதித்த பணத்தை ஆடம்பர பொருட்களில் போடும் முன் தங்கள் அறிவை வளர்க்க செலவிடுகிறார்கள். இதைத்தான் இன்விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறோம். சாதாரண ஆள் சம்பளம் வந்ததும் புது போன் வாங்குவான். பணக்காரன் ஒரு புது புத்தகத்தை வாங்குவான் அல்லது ஒரு புதிய தொழிலை கற்றுக்கொள்ள பணத்தை செலவிடுவான். வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் போன்றவர்கள் இன்றும் தினமும் நூற்றுக்கணக்கான பக்கங்களை படிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாததா? இல்லை. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றத்தை கணிப்பவன்தான் ஜெயிக்கிறான். கல்வி எனும் செல்வம் மட்டுமே எவராலும் திருட முடியாதது. தினமும் 1 மணி நேரமாவது புதியதை கற்றுக்கொள். அதுதான் உன் ஏழ்மையை எரிக்கும் தீ. ரகசியம் 4. பணத்தை வேலைக்கு அமர்த்து. மணி மேனேஜ்மெண்ட். சேமிக்கப்படாத செல்வம் ஓட்டையுள்ள குடத்தில் ஊற்றப்பட்ட நீர். முதலீடு செய்யப்படாத செல்வம் நாற்றமெடுக்கும் குட்டை நீர். பணக்காரர்கள் பணத்திற்காக உழைப்பதில்லை, பணத்தை தமக்காக உழைக்க வைக்கிறார்கள். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்கிறார். ஒரு விதையை நீயே தின்றுவிட்டால் ஒருவேளை பசி தீரும். ஆனால் அதை மண்ணில் புதைத்து வளர்த்தால் உன் தலைமுறைக்கு அது கனிகளை தரும். இதுதான் நவீன கால கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏழை மனநிலை. 1 லட்சம் சம்பாதித்தால் 50,000க்கு போன் வாங்குவான். இது தூங்கும் சொத்து. பணக்கார மனநிலை. அந்த 1 லட்சத்தை ஒரு தொழிலிலோ பங்குகள் மீதோ முதலீடு செய்வான். அந்த முதலீடு தரும் லாபத்தில்தான் அவன் ஆடம்பரத்தை அனுபவிப்பான். அதாவது அவன் அசல் எப்போதும் அவனுக்காக உழைத்துக்கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் தானே தனக்கு குழிபறிக்கிறான். வாரன் பஃபெட் சொன்னது நினைவிருக்கிறதா? தூங்கும் போதும் வருமானம் வரவில்லை என்றால் சாகும் வரை நீ உழைக்க வேண்டும். உன் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு போர் வீரனாகப் பார். அந்த வீரன் போர்க்களத்திற்கு சென்று இன்னொரு வீரனை, பணத்தை சிறைப்பிடித்து வரவேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த வீரனை தின்று தீர்த்து விடாதே. ரகசியம் 5. தோல்வியும் துணிச்சலும். ரிஸ்க் டேக்கிங். இறுதியாக 99% மக்கள் தோற்று போகும் இடம் இதுதான். சாணக்கியரின் எச்சரிக்கை மணி இதோ. பாதுகாப்பான பாதையை தேடுபவன் ஒருபோதும் சிகரத்தை அடைய முடியாது. புயலை எதிர்கொள்பவன் மட்டுமே புதிய தீவுகளை கண்டறிய முடியும். பணக்காரர்கள் தோல்வியை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்ப்பதில்லை, அதை ஒரு ஆய்வகமாக பார்க்கிறார்கள். சாதாரண மனிதன் தோற்றால் முடங்கிப் போவான், விதியை நொந்து கொள்வான். ஆனால் வெற்றியாளன், நான் எங்கே தவறு செய்தேன், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக எப்படி செய்யலாம் என்று ஆராய்வான். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் 1000 முறை யோசி. ஆனால் தொடங்கிவிட்ட பிறகு மரணமே வந்தாலும் பின்வாங்காதே. பணக்காரர்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பார்கள். இதை செய்வதால் எனக்கு என்ன லாபம் என்று கணக்கிட்டு
துணிந்து களத்தில் இறங்குவார்கள். வரலாற்றில் உள்ள அத்தனை கோடீஸ்வரர்களும் பலமுறை திவாலாகி நடுத்தெருவுக்கு வந்து மீண்டும் அந்த சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்கள்தான். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், அரசனே, வீரன் என்பவன் காயமே படாதவன் அல்ல. இரத்தம் சொட்ட சொட்ட போர்க்களத்தில் சிரித்துக் கொண்டு நிற்பவன்தான் உண்மையான வீரன். முடிவுகளை வேகமாக இடு. தயங்கி தயங்கி நிற்பவன் செல்வத்தை இழக்கிறான். சரியான முடிவை எடுக்க காத்திருக்காதே. முடிவை எடு, பின்பு அதை சரியானதாக மாற்று. இறுதியாக ஒரு ரகசியம். தர்மம் செய்யாத செல்வம் பாவம். நீ கொடுப்பது பன்மடங்காக திரும்ப வரும். நண்பர்களே, இப்போது நான் சொன்னது வெறும் கதை அல்ல. இவை உன் வறுமையை வேரறுக்கும் ஆயுதங்கள். நேரத்தை விலைக்கு வாங்கு. உயர்வான நட்பு வட்டத்தை உருவாக்கு. அறிவில் முதலீடு செய். பணத்தை தூங்க விடாமல் வேலைக்கு அமர்த்து. தோல்வியைக் கண்டு அஞ்சாமல் துணிச்சலான முடிவுகளை எடு. இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையை மாற்ற உனக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அடுத்தவன் வெற்றியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கப் போகிறாய்? உன் வறுமைக்கு காரணம் நீ மட்டுமே. அதை மாற்றப் போவதும் நீ மட்டுமே. எழுந்து நில். உன் சோம்பேறித்தனத்தை எரித்துவிடு. நீ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க பிறந்தவன். இது உன் நேரம். ஜெயித்து காட்டு. நண்பா, இந்த வீடியோ உனக்குள் ஒரு தீப்பொறியை உண்டாக்கியிருந்தால் அந்த தீ அணைந்து விடாமல் இருக்க ஒரு லைக் போடு. அது நீ எடுக்கும் முதல் சபதம். உன்னை சுற்றியும் தோல்வி மனப்பான்மை கொண்டவர்கள் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்து உன் வெற்றி கூட்டத்தை உருவாக்கு. இதேபோல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாணக்கிய தந்திரங்களையும் பிசினஸ் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் ஐகானை அழுத்து. உனக்குள்ளும் ஒரு அரசன் இருக்கிறான் என்பதை நீ நம்பினால் ஐ எம் எ கிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணு.